நீங்க எப்ப வேணா இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கலாய்ப்புடன் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. வழக்கமா அப்படி பார்ப்போம் வரட்டும் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எங்களுக்கு. எனக்கு என்னுடைய யூனிட்டை பார்க்கும்போது முகதாட்சண்யம் கருதி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்குங்கிறத கை தியேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசில் இல்லாம அடிக்க முடியும். அதனால இது நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க. ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன்ட் பீப்புள். இதுல இங்க வந்து கத்துக்கலாம்னு வந்தோம் சார்ங்கிறவங்க யாருமே கிடையாது. கத்துக்கிட்டு வந்தவங்க தான். டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும், அவங்க கூட வேலை செய்யும் போது அவங்க முகத்துல பாக்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று, அது யூனிட்டுக்கே தொற்றிக்குச்சு. அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. எங்களுக்கு வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணிருக்கோம் அப்படி பண்ணிருக்கோம் பேசுறதை விட ஒரு க்ளோஸ் அப், அது சிந்து சார் தான் இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன பையன் தான் இருக்கட்டும், அது எடுக்கிறதுக்கு ஒரு 50 பேர் வேலை செய்வாங்க. திரை பூரா ஒரு முகம் தான் இருக்கும். அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க, காரை புரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை செய்ய முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். எல்லா நேரமும் தூக்க முடியாது, யாராவது உதவிக்கு வேணும். புரட்டி போடுறதுங்க பெரிய விஷயம். கொஞ்சமாவது அதை நகர்த்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்றதுல இதுல எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை. அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸ்ல நீங்க பார்த்தது ஒரு கிளிம்ஸ் தான். ட்ரெயின்ல வேகமா போகும்போது சீனரி தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நாங்க கிட்ட ஜங்ஷன்ல நின்று எல்லாரையும் வண்டியில ஏத்திக்கிட்டு வந்தவங்க எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ். நிஜமாவே வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செஞ்சவங்க, இங்கிருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரங்க பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உதாரணம், மணிரத்னம் சாரை பத்தி சொல்ல வேண்டாம். மணிரத்னம் பிலிம் அப்படின்னு போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார். இது இட்ஸ் மணிரத்னம் பிலிம்.